பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த கஞ்சி குடிச்சு பார்க்க சொல்லுங்க. இடுப்பு வலி இருந்தாலும் சரி, கால் வலி, கை வலி, எல்லா வலியும் பறந்து போயிடும். எலும்பு வளர்ச்சியை பலப்படுத்தும். கருப்புளுந்து 1/4 கிலோ அதை வறுத்துருக்கேங்க. பருப்பு 100 வறுத்துருக்கேங்க. பொட்டுக்கடலை 100 வறுத்துருக்கேன். எல்லாம் 50 கிராம் வறுத்துருக்கேன். பச்சரிசி 50 கிராம், ஏலக்காய் 5, சுக்கு சிறிது, எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து மிக்சியில் அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டம்ளர் தண்ணீர் கொதிக்க வச்சு 3 ஸ்பூன் மாவை 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கரைத்து கொதிக்கும் தண்ணீரில் சேர்த்து சுக்கு, ஏலக்காய் சிறிது சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/2 கப் சேர்த்து கிளறவும். நல்லா கொதி வந்து கஞ்சி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து இறக்கவும். இதே மாவை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கஞ்சியாக குடிக்காது. அதனால லட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. சிறிது மாவு, தேங்காய் துருவல், சிறிது தேன், ஏலக்காய் சிறிது, சுக்கு சிறிது, நாட்டு சர்க்கரை சிறிது, நெய் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் லட்டு உருண்டை பிடிச்சி கொடுங்க. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தை நல்லா போஸ்டாக்காக இருக்கும், புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதனால செஞ்சு கொடுத்து பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.